ஹலோ மக்களே வணக்கம். விஜய் அவர்களின் அரசியல் வருகையால் தூக்கத்தை தொலைத்து திரிந்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் அனைவரும் சுகரே இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிற அளவுக்கு தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் டிவோர்ஸ் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எப்படா நமக்கு விஜயை பற்றி பேசுறதுக்கு, விஜய் மீது அவதூறு பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்த சில நபர்களுக்கு இது ஒரு கண்டென்ட்டாகவே மாறியிருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் 1000 நல்லது பண்ணியிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. ஒரு மனுஷன் சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருந்தா அதை பேசியே பெருசாக்கி அந்த மனுஷன் அப்படிப்பட்டவர் தான், இவர் தவறான மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தையே கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமையும். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்து மூலிமா பொதுமக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சுருக்காரு. மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் தன்னோட ரசிகர்களை ரசிகர் மன்றத்துக்கும் ரசிகர் மன்ற ஆளுங்களை போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் ஓட்டுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தாமல் ரசிகர் மன்ற ஆளுங்களை வச்சே மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு தொண்டு நிறுவனமாகவே அதை செயல்படுத்திட்டு இருந்தவர். அப்போ இருந்தே அவருக்கு அரசியல் ஈடுபாடு இருந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு குடும்பத்தோட பிரச்சனை. அதை ஒரு நியூஸாக மட்டுமே யாராக இருந்தாலும் பேசுங்க, யாராக இருந்தாலும் பதிவாக போடுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் இவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு பரப்புற மாதிரியே, நேரில் பார்த்த மாதிரியே யாருமே தயவு செஞ்சு பேச வேணாம். ஒரு குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.